அஜித் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு இவ்வளவு நாட்களாகியும் சரியான நீதியை பெற முடியவில்லை என்கிற பெருந்துயரம் எங்களை போன்ற பிள்ளைகள் எல்லோருக்கும் இருக்கிறது. முதலிலிருந்து இதை கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஒரு தம்பி மேல ஒரு பெண் குற்றச்சாட்டை வைக்கிறார். இந்த மாதிரி வண்டியில 10 பவன் நகை வச்சிருந்தேன், அதை காணவில்லை என்று. குற்றத்தை பதிவு செய்ய வந்தவர்கள், குற்றம் சாட்ட வந்தவர்கள் முகத்தை மறைக்க வேண்டிய தேவை ஏன் வருது? நான் இன்னொருவர் மேல குற்றச்சாட்டு சொல்றேன், அவர் என் நகையை எடுத்துட்டாருங்கிறது குற்றம். குற்றச்சாட்டை சொல்ல வந்தவர் ஊடகங்களை சந்திக்கும் போது முகத்தை மறைத்துக் கொண்டு பேச வேண்டிய தேவை ஏன் வருது? அப்படி யாராவது செய்யற வழக்கம் இதுவரை இருந்திருக்கா? இந்த கேள்வி கேட்டாவது பதில் இருக்கா? இப்ப காவலர்கள் விசாரணை என்கிற பேர்ல நீங்க பாக்குறீங்க, அவங்க காவல் நிலையத்தில் போய் முறைப்படி புகார் அளிச்சிருக்கணும். முதல்ல அந்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் குற்றப்பதிவு நடந்திருக்கணும். அதற்கு பிறகு உரிய நபரை அழைத்துட்டு வந்து காவல் நிலையத்தில் விசாரித்து அந்த குற்றம் நிகழ்ந்திருக்குமானால் அதற்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் இருக்கிற மரபு. இது எதுவுமே இல்லாமல் சீருடை அணியாத காவலர்கள் 5 பேர் அவரை அழைச்சிக்கிட்டு காவல் நிலையத்துக்கும் போகல, வேறு ஒரு இடத்தில் வைத்து அடித்து, ஒரு இளைஞனுடைய உடலில் இருந்து உயிர் பிரியுது என்றால் அடித்தே அந்த உடலில் இருந்து உயிரை பிரிக்க முடியும் என்றால் எவ்வளவு தூரம் அடித்து காயப்படுத்தியிருக்க முடியும்? அடித்து கொள்றது என்றால் சும்மா அடிச்சோடனே உயிர் போகாது. 40 இடத்துல காயம், 42 இடத்துல காயம், அதெல்லாம் சொல்லிக்கிறோம். அப்ப எவ்வளவு தூரம் அடிச்சிருப்பார்கள்? ஒவ்வொரு நொடியும் வலியோடு அந்த உயிர் பிதுங்கி வெளியேறுகிற போது அவர் எவ்வளவு பெரிய மரண வலியை அது தாங்கி இருப்பாருன்னு நீங்க நினைச்சு பார்க்கணும். அவர் இறந்துட்டார் அப்படின்னு ஒரே வருதியில முடிக்கிறது அல்ல. எவ்வளவு நேரம், எவ்வளவு அடியையும் வலியும் அவர் தாங்கி இருக்கணுங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அவர் கனவு என்ன? அவருக்கு தாய், தம்பி, அவருக்கு குடும்பம், அவர் எவ்வளவு பெரிய வாழ்க்கையை கனவு கண்டிருப்பார். அந்த கனவுகள் எல்லாம் ஒவ்வொரு அடிக்கும் கலைந்து கலைந்து சிதைஞ்சிருக்குது. இப்ப நீங்க அவரை கொன்னுட்டீங்க, சரி, நகையை எடுத்துட்டீங்களா? நகையை வாங்கிட்டீங்களா? அந்த பெண் மேல புகார் அளிக்காத யாராவது இருக்காங்களா? என்னுடைய அன்பு தம்பி, மதிப்பிற்குரிய என்னுடைய தம்பி, தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவராக இருக்கிற திருமாறன் அவர்கள் என்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டார்னு, ஒரு சமூகத்தில் பொறுப்புள்ள ஒரு இடத்துல இருக்கிறாரு, பல மக்களால் நேசிக்கப்படுகிற அரசியல் தலைமையாக இருக்கிறாரு. அவரே ஊடகத்தின் முன்பு என்னை அந்த பெண் ஏமாத்திருக்கா, 10 லட்சம் ரூபா பணத்தை பறிச்சுட்டு தான் அப்புறம் விட்டா, அவ்வளவு மனத்துயரை நானும் என் குடும்பமும் அனுபவிச்சோம். அப்படி பல பேர் எனக்கு ஆசிரியர் வேலை வாங்கி தர்றேன், அது வாங்கி தரேன்னு சொல்லி லட்சக்கணக்கான ரூபாயை ஏமாற்றினார் என்று சொல்றார். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களிடத்திலே இந்த பிள்ளைகள் நாங்கள் எழுப்புகிற கேள்வி, இத்தனை வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டிருக்கு, ஏன் எந்த நடவடிக்கையுமே எடுக்காம இருந்திருக்குதே? ஏன் எல்லா காவல் நிலையங்களையும் புகார் அளித்திருக்கிறார்கள், ஆனால் அவரை கைது பண்ணார்கள், சிறைப்படுத்தினார்கள் என்று செய்தியே வரவில்லையே? ஏன்? அப்போது இந்த மக்களிடத்திலே வேலை வாங்கி தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி வசூலித்த பணத்தில் அவர் அவர்களுக்கு பங்கு கொடுத்திருக்கிறாருங்கிற சந்தேகம் வருதா இல்லையா? கொடுத்திருப்பாரா இல்லையா? சரி, இப்ப வரைக்கும் அந்த பெண்ணை கைது பண்ணி நீங்க விசாரிக்காம இருக்கிறது ஏன்? உண்மையிலே இப்ப நான் வச்சிருந்தியா? நீ அவ்வளவு தூரம் காரை ஓட்டிட்டு வந்த, நீ அது எதுக்கு காரை பின்னுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்ச? இது ஒன்றும் பெரிய உணவு விடுதி இல்லையே. சாப்பிட வந்திருக்கும், அந்த காரை எடுத்து பின்னாடி விடு, இந்த வண்டி எடுத்து பின்னாடி விடுன்னு சொல்றதுக்கு. வழிபடுற கோயில் அங்க எதுக்கு உனக்கு? உன்னுடைய அதிகாரத்தை, அரசியல் செல்வாக்கை காட்டுவதற்கு இதை பயன்படுத்திட்டேன். உன்னை என்ன பண்றேன்ட்டு 10 பவுன் நகை எடுத்துட்டான்னு சொல்லி அவர் சொன்னவன்னா அவன் ஏன் எதுக்குன்னு விசாரிக்காம இதுவரைக்கும் அந்த பெண்ணு மேல இவ்வளவு இது இருக்குதுன்னா, நிக்கிதாங்கிற அந்த பெண்ணை கைது பண்ணி கூப்பிட்டு விசாரிக்கணும்ல. நீ யார் இடத்துல பேசுன? உனக்காக யாரு இங்க பேசுனது? இத்தனை கோடி மக்கள் இருக்கிறீங்க,
அந்த காவலர்களுடைய குற்றம் சாட்டப்பட்டு இன்னைக்கு இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த காவலர்களுடைய மனைவிகள் போராடும் போது சொல்றாங்க, எங்க கணவன்மார்கள் அதிகாரிகள் மேலதிகாரிகள் உத்தரவைத்தான் நிறைவேற்றினார்கள், அவர்கள் என்ன செய்வார்கள் என்று. அதே பதிலிருந்து நாம சொல்லுவோம். அந்த உத்தரவு பிறப்பித்த மேலதிகாரியார், அதுக்கு எந்த விசாரணையும் இல்லை, எந்த நடவடிக்கையும் இல்லை. இது எப்படி? யார் சீருடை இல்லாம கூட்டிட்டு போய் காவல் நிலையத்துக்கும் வராம வேற இடத்துல கோயிலுக்கு பின்னாடி கொண்டு வச்சு அடிச்சு கொள்ற அளவுக்கு நீ சிறுநீர் பிறப்புறுப்புல மிளகாப்பொடியை தூவி தண்ணின்னு கேட்டா மிளகாப்பொடியை கரைச்சி ஊத்தி, இதெல்லாம் இந்த நூற்றாண்டுல மானுடம் பேசுறோம், மனிதநேயம் பேசுறோம், மனித உரிமையெல்லாம் பேசுறோம். இதெல்லாம் வருதா? இதுல வருதா? எங்களுக்கு போராட அனுமதி கேட்டா எவ்வளவு நெறிமுறைகளை பேசுறீங்க, விதிமுறைகளை பேசுறீங்க. உடனே எப்படி கொடுக்கறது? நாங்க மேலிடத்துல கேட்கணும். இங்க கண்டந்தேவியில தேர் திருவிழா இருக்கு, அதுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்கணும், உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால நீங்க அப்படின்லாம் இவ்வளவு நெறிமுறையை பின்பற்று. நீங்கள் அஜித்தை விசாரிக்கும் போது அந்த நெறிமுறைகளை எல்லாம் பின்பற்றி இருந்தா அவன் செத்துருக்க மாட்டான், நாங்க போராடி இருக்க மாட்டோம், நாங்க அம்மா பிள்ளைகளாம் இங்க நின்று அழுது இருக்க மாட்டோம். எப்படி இது? மாவட்ட காவல்துறை அதிகாரியை தாண்டி நேரடியா இந்த சிறப்பு காவல் படைக்கு உத்தரவு பிறப்பித்த ஆள் யார்? அதான கேள்வி. அதை கண்டுபிடிக்க முடியாதா? இவ்வளவு பேர் இருக்கிறீங்க நீங்க. சிபிஐ விசாரணை தமிழ்நாடு அரசே கேட்குது, முதல்வரே சொல்ற சிபிஐ விசாரணை. இந்த காவல்துறை யாருடைய தலைமையின் கீழே இயங்குது? யாருடைய இலாக்கா? யாருடைய துறை? மாண்புமிகு தமிழர் முதலமைச்சருடைய துறை தான் காவல்துறை, உளவுத்துறை, சிபிசிஐடிங்கிற சிறப்பு விசாரணை பிரிவெல்லாம். உங்க காவல்துறையின் மேல நம்பிக்கை இல்லையா? எதுக்கு சிபிஐ விசாரணை கேட்கறீங்க? மத்திய புலனாய்வு விசாரணை எது கேட்கறீங்க? எது கேட்கறீங்க? நீங்க தான் மாநில சுயாட்சி, மாநில உரிமையெல்லாம் பேசுனீங்க. உங்க காவல்துறை மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? சரியா விசாரிக்கலையா? உங்களுடைய உளவுத்துறை சரியா இயங்கலையா? அது சரியில்லையா? சிபிசிஐடி உங்கள் கீழே இருக்கிற அந்த காவல் படை பிரிவு சரியில்லையா? அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா? என்னுடைய காவல்துறை தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு ஒத்துக்கிட்டா நீங்க தகுதி இழக்கிறீங்களா? அப்போ அந்த துறையை நிர்வகிக்கிற தகுதியை இழக்கிறீங்களா? அப்ப பதவி விலகுவீங்களா? இது என்ன அர்த்தம்? அது குற்றம் வெளிப்படையா தெரியுது, குற்றம் எப்படி நிகழ்ந்ததுன்னு தெரியலன்னா தான் விசாரணை. 5 பேர் வந்திருக்கான், கூட்டிட்டு போய் அஜித்துங்கிற தம்பியை அடிச்சு கொண்டிருக்கான், குற்றம் தெரியுது. குற்றச்சாட்டு வந்து நகையை எடுத்துட்டாருங்கிறதா. நகையை நீங்க திருப்பி எடுக்க முடியல, ரெக்கவர் பண்ண முடியல, அப்படின்னா எடுக்கல. அப்ப பொய்யான குற்றச்சாட்டுக்கு நீ அடிச்சு கொண்டிருக்க, குற்றம் வெளிப்படையா தெரியுது நிகழ்ந்தது. அடிச்சிருக்காங்க, செத்துருக்காரு தெரியுது. அப்ப உத்தரவு பிறப்பிச்சவன் யாரு, எதனால இருந்தா அதான் நடவடிக்கை எடுக்கணும். இதுல என்ன விசாரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? இல்ல என்ன நடந்ததுன்னு யாருக்கு தெரியல? இங்க நிக்கிற யாருக்கா தெரியலையா விசாரிக்கிறதுக்கு? சொல்லுங்க. நீ நடவடிக்கை எடுக்காம காலம் கடத்துறதுக்கு நீ ஏமாத்துற. சிபிசிஐடி இந்த காவல்துறை விசாரணையிலிருந்து சிபிஐக்கு மாத்திரம் விசாரணைங்கிறதே எங்களை ஏமாத்துறதுக்கு தானே ஒழிய இதை மாத்தி இதுவரை சிபிஐ விசாரணையில நிரூபிக்கப்பட்ட நீதி, கொண்டு வரப்பட்ட கடைப்பு, காப்பாற்றப்பட்ட நீதி ஏதாவது சொல்லுங்க. இதுவரை எத்தனை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு? அதனால என்ன நன்மை நடந்திருக்கு? நீங்க தான் எல்லாத்தையும் மாநில மத்திய அரசு பறிச்சு வச்சுக்கிறது எல்லா உரிமைங்கிறீங்க. அப்புறம் நீயே மத்திய அரசு கொடுக்குற விசாரிச்சு என்று சொல்லு அப்படின்னு. அப்ப உன்னுடைய காவல்துறை தகுதி இலக்குதா? சரியில்லையா? அடிச்சு கொள்றதுக்கு அதிகாரம் இருக்கு தெரியுது, விசாரிச்சு உண்மை நிலமாட்ட அதிகாரம் இல்ல தெரியலையா? எப்படி இது? அதுவே ஏமாற்றுங்க. சிபிஐ விசாரணை எந்த எது சிபிஐ விசாரணையால இதுவரை நீங்க நடந்த ஒண்ணு சொல்லுங்க, ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லுங்க. என் மண்ணின் காவல்துறைக்கு இல்லாத அக்கறை மத்தியில் இருக்கிற ஒரு சிபிஐக்கு, அந்த காவல்துறை, அந்த சிறப்பு புலனாய்வு பிரிவுக்கு இந்த குற்றத்துல இருக்கிற நியாயத்தை கண்டு கொண்டு வெளியில சொல்லணும்னு அவசியம் என்ன வருது? நீ கடத்தி விடத்தான் பயன்படும். இது தங்கச்சி ஸ்ரீமதி குற்றம் தெரிஞ்சிருச்சா இல்லையா? நாடில இருந்து குதிச்சு செத்துட்டா. நாங்க பாலியல் தொல்லையினால தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்றோம். நீங்க கொன்னு வீசிட்டாங்கன்னு சொல்றோம். நீங்க கொலைங்கிறீங்க. அவ செத்து எத்தனை நாள் ஆச்சு? என்ன விசாரிக்கிறீங்க? இதுவரைக்கும் எல்லா வழக்குங்க சிபிஐக்கு மாத்தினீங்கல்ல, எங்க நிரூபிக்கப்பட்டிருக்கு? எத்தனை காலத்துக்கு சிபிஐ விசாரிக்கும்? அப்ப உங்க காவல்துறை நேர்மையா விசாரிக்காதுங்கிறத நேர்மையற்ற காவல்துறைன்னு ஒத்துக்கிறதா அந்த அரசு?
கேட்கறதுக்கு கேள்விக்கு பதில் இருக்கா? அப்ப நேர்மையற்ற காவல்துறையின் தலைவர் நேர்மையற்றவர் தானே? இப்போ காவல்துறையின் தலைவர் யார்? இப்போ யாருடைய இலாக்கா? முதலமைச்சருடைய இலாக்கா. அப்ப என்னுடைய காவல்துறை நேர்மையா விசாரிக்காதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க உங்க காவல்துறை நேர்மையற்றது. அந்த இலாக்காவை பொறுப்பேற்றுக்க நான் நேர்மையானவன், நேர்மையற்றவன், அப்படித்தானே வருது. எதிர்கட்சிகள் நான் கேட்கிற கேள்விகளை கேக்குதா? அந்த உத்தரவை பிறப்பித்த எதிர்கட்சி யாரு? எதிர்கட்சி யாரு? தூத்துக்குடியில துப்பாக்கி சுட சொல்லி உத்தரவு பிறப்பிச்சவன் யாரு? அத உங்க எதிர்கட்சி ஒத்துக்க சொல்லுதா? கொடநாட்டு கொலையில கொன்னவன் செத்தவன் தெரியுது. கொன்னவன் யாரு? கொல்ல சொன்னவன் யாரு சொல்லுமா? அதுக்கு சிபிஐயா? மாறுபடுறேன் நான் தானே மண்ணுக்காக மக்களுக்காக நிக்க முடியும். நான் தானே உண்மை நேர்மையா நிற்பேன். நான் தானே கேட்பேன். நான் கேட்கிற கேள்வியில நியாயம் இருக்கா இல்லையா? அதான் கேள்வி. இருக்கா இல்லையா? எதிர்கட்சி கேக்குதுன்னா கடத்தி விடுற, நீ ஒன்னே கடத்தி விடுற. சிபிசிஐடிக்கு மாத்திரங்கிற சிபிசிஐடி ஆட்டு இருக்கு, அதுவும் இதே முதல்வர்கிட்ட தான் இருக்கு. இது முடியல, ரொம்ப பிரச்சனையா இருக்குது. அப்ப இந்த பிரச்சனையை அடங்க வைக்கிறதுக்கு என்ன செய்யுது? சிபிஐக்கு மாத்திட்டோம், அது விசாரிச்சு சொல்லும், நாங்க அப்புறம் வேற வேலைக்கு போயிடுவோம். இப்பயே 15 நாளா ஒன்னும் செய்யல. நீ ஒரு 6 சென்ட் இடத்தையும் எங்கேயோ 80 கிலோமீட்டர் இடத்துல ஒரு ஒப்புக்கு சப்பான்னு ஒரு வேலையும் கொடுத்து இதான் நீ பெற்றுக் கொடுக்குற நீதி. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குற அரசு, காவல்துறையில அடிச்சு கொல்லப்பட்டு அடிச்சு சாகடிக்கப்பட்டா 5 லட்சம் தான் கொடுக்கணும்னா இது என்னது? இது எது நடவடிக்கை? ஏன் அந்த பெண்ணு நிகிதாவை கைது பண்ணி விசாரிக்கல? இத்தனை குற்றச்சாட்டு வருதுல, அது சார்ந்து ஏன் விசாரிக்கல? அவ கொடுத்த குற்றச்சாட்டுல, அந்த அம்மா கொடுத்த குற்றச்சாட்டுல உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா, அதை ஏன் விசாரிக்கல? உடனடியா நடவடிக்கை. இங்க இருக்கிற மாவட்ட இந்த எஸ்பி அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரி கொடுத்தாரா அடிச்சு விசாரிங்கன்னு? இல்ல டிஎஸ்பி நேரடியா தலையிட்டு எடுத்தாரா? சீருடை அணியாத காவலர்கள் கூட்டிட்டு போய் தனியா ஒரு இடத்துல வச்சு அடிக்கிற அளவுக்கு உத்தரவு பிறப்பிச்சது யாரு? அந்த ஆள் யாரு? அந்த அதிகாரி யாரு? அது எங்க இருந்து வருது? ஏன் இவ்வளவு அவசரமா வருது? எல்லா வழக்கையும் இப்படித்தான் விசாரிக்கிறீங்களா? உடனடியா தலையிட்டு இவ்வளவு அவசரமா அடிச்சு கொள்ற அளவிற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவையா வருது? அந்த உத்தரவு பிறப்பிச்ச அதிகாரி யாரு? அவர் மேல என்ன நடவடிக்கை? இது யாரும் விசாரிக்க தேவையில்லை. முதலமைச்சருக்கு தெரியாத எங்க இருந்து உத்தரவு போயிருக்குன்னு? அடிக்க போனாங்கல்ல 5 பேரை கூப்பிட்டு விசாரிச்சா தெரியாத யாரா சொல்லி போனீங்கன்னு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அடிக்க போனாங்கல்ல காவலர்கள், வேற என்ன செய்யறாரு? நீங்க எல்லாம் சாரின்னு கேட்டாருன்றீங்க. சாரி கேட்டார்ல அதுல அப்படின்னு நிறைவடைகிற நீங்க, உங்களை நான் கொன்னுட்டு உங்க அம்மாட்ட போய் சாரின்னு கேட்டா சரியா இருக்குமான்னு கேட்கிறேன். சாரி சொல்லிட்டார்ல, வேற என்ன செய்ய முடியும்னா இதுலயே நீங்க நிறைவடைகிறீங்க. அதுக்கு மேல அவர் என்ன செய்ய முடியும்னு சொல்றேன். நீங்க உங்களை கொன்னுட்டு வீட்டுல போய் அம்மாட்ட சாரி சொல்லிடுறேன், சரியாயிருமான்னு பாருங்க. இதெல்லாம் ஒரு நாடு. காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மனுநீதி சோழனா செயல்பட்டுருக்காருன்னு சொல்றாரு. இந்த வழக்குல உங்க கருத்து வேற என்ன சொல்லுவாருன்னு எதிர்பார்க்குறீங்க? நான் பேசுறது அவர் பேச முடியுமா? பேசினா கூட்டணியில் வைப்பாரா? சிபிஐக்கு உத்தரவிட்டதுனால மனுநீதி சோழனா செயல்பட்டுருக்காரு. கையால் ஆகாததுனா வேற ஆள்கிட்ட கொடுக்குறோம். சாதி வாரி கணக்கெடுப்புனா மத்திய அரசு எடுக்கணும், இதுன்னா எடுக்கணும். இங்க வந்தா மாநில உரிமை, மாநில தன்னாட்சி, இதெல்லாம் மாநில உரிமையில வருதா? சிபிஐ விசாரணைங்களா? இவ்வளவு பெரிய காவல்துறை, ஏன் காவல்துறையை நான் கவலைப்படுத்துறேன். எப்படியா அடிச்சு கொள்ள தெரிகிற காவல்துறை, அவ்வளவு வலிமையான காவல்துறை விசாரிச்சு நீதியை நிலைநடத்தியத இது என்ன? இன்னும் இந்த மக்களை ஒரு பைத்தியக்கார பயில கூட்டம் தான் நினைச்சிட்டு நீங்க அலைகிறீங்கன்னா? ஆமா, இத்தனை அடியில கொல்லக்கூடாது, 40 அடியெல்லாம் ரொம்ப அதிகம், ஒரே அடியில கொல்ற மாதிரி பயிற்சி கொடுக்கணும்ன்றீங்க நீங்க. பயிற்சி அளிக்காத காவல்துறை, பயிற்சி அளிக்காம காவல்துறை பணிக்கு ஏன் எடுத்த? மனிதாபிமானத்துக்கு என்ன பயிற்சி கொடுப்பிய? மனிதாபிமானத்துக்கு என்ன பயிற்சி? ஒரு அடிப்படை தகுதிங்க ஹியூமன் பீயிங்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கிற அடிப்படை தகுதி மனிதாபிமானங்கிறது. அதுக்கு பயிற்சி கொடுத்து எப்படி பண்ணுவீங்க?
சிவகங்கை எம்பி வந்து சீர்திருத்தம் ஆங்கிலேயர்கள் காலத்திலிருந்து இந்த காவலுடைய தன்மை இப்படி இருக்கு. ஆங்கிலேயர் காலத்திலிருந்து அந்த காலனி ஆட்சி மனப்பான்மை அதை நான் வரவேற்கிறேன். நீங்க தானே 60 ஆண்டுகால விடுதலை பெற்ற 78 ஆண்டுகால இந்தியாவை அரை நூற்றாண்டுகள் ஆண்ட பெருமக்கள் யாரு? சீர்திருத்தம் பண்ணாம என்ன சீப்பூச்சி சீவிட்டு இருந்தில? ஏதோ அது தோன்றத பேசுறது. சீர்திருத்தம் செய்ய வேண்டும். யாரு செய்யறது? சீமானா? சீமானா? அதிகாரத்தில் இருந்தது யாரு? நான் சொல்லணும் அது சரி பண்ணுங்க அப்படின்னு. சரி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறோம் சரி பண்ணுங்க அப்படின்னா எப்படி? சீர்திருத்தம் செய்யணும்னு சொல்ற நீங்க சீர்திருத்தம் செஞ்சிருக்கணும். நீங்களும் எங்களோட சேர்ந்து சீர்திருத்தம் பண்ணணும் பேசிட்டு கூடாது. முதல்ல குற்றவாளி யார் முதல்ல உத்தரவு பிறப்பிச்சது அதை வெளியில சொல்லுங்க. உங்களுக்கு நான் ஒவ்வொரு கேள்வியா கேட்கிறேன். ஆம்ஸ்டாங் தம்பியை கொன்னுட்டீங்க. கொல்ல சொன்னவே யாரு? உண்மை குற்றவாளியை மறைக்கிறதுக்கே நீங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்ப இந்த காவலர்களா வந்து அடிக்கல இல்ல, இந்த காவலர்களா முடிவெடுத்து தம்பி அஜித் அடிச்சு கொண்டிருக்க முடியாதுல்ல. யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கணும்ல. அவர் யாரு? அவரை சொல்லு. ஓ இவர் தானே அதுன்னு சொல்லு. நீ அவரை உயர்ந்த பதவியில் அந்த அதிகாரியை உட்கார வச்சுக்கிட்டு இவனை உடைத்துக்கு உள்ள போட்டு எங்களை ஏமாத்திக்கிட்டு இது எல்லா குற்றத்திலும் நடக்குதா இல்லையா? தூத்துக்குடியில இருந்து எல்லா சம்பவத்திலும் இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. அப்போ மதுரை உயர்நீதிமன்ற அதனாலதான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாறி மாறி குற்றச்சாட்டு வச்சுக்கிறதுக்கு பேர் தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி. உண்மையின் பக்கம் நிக்க முடியுமா? நீங்க இந்த கொலையை பேசுனா அந்த ஜெயராஜ் பெனிக்ஸுக்கு அவர் போவாரு. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க இதை பேசினா தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு போவாங்க. நீங்க அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமைன்னா அவங்க பொள்ளாச்சிக்கு போவாங்க. ரெண்டு ஆட்சியும் கேடுகட்ட ஆட்சிங்கனால ஒருத்தர் மாறி மாறி இப்படி பேசிக்கிட்டு அப்படியே போவாங்க. அதான் வேற என்ன சொல்ல முடியும்? மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு வந்து சிபிஐ விசாரணை ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள்ள முடிச்சு அறிக்கை தாக்கல் பண்ணணும்னு சொல்லி ஒரு உத்தரவு வரட்டும். என்ன விசாரிக்குதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து சிபிஐ விசாரணை மட்டும் என்ன உண்மையான இவற்றிலிருந்து உத்தரவு போச்சுன்னு சொல்லிருச்சுன்னா பார்ப்போம். சொல்ல விடுமா அந்த அதிகாரம்னு பாருங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இதுவரை எத்தனை வழக்கு சிபிஐக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நீங்க நேர்மையின் பக்கம் உண்மையா விசாரிக்கணும். எந்த கொம்பனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தன் ஆட்சியிலே இருந்தாலும் தவறு என்று நடவடிக்கை எடுக்கணும். அவன் தான் நேயாவான், அவன் தான் நல்லாட்சியாளன், நேர்மையாளன். குற்றம் தான். எங்க தாத்தன் காமராஜ் தன் பேரன் அவன் வந்து தன்னுடைய தங்கச்சி மகன் வந்து ஒரு கொலை வழக்கில் சம்பந்தப்படுறாரு அப்படின்னோடனே அம்மாவை கொல்லி வச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து ஜவஹரை கைது பண்ணியாச்சான்னு கேட்குறப்பல. எப்படி கேட்குறாரு? ஜவஹரை கைது பண்ணியாச்சான்னு. யார்கிட்ட? எங்கள் ஐயா கக்கன்ட்ட. ஐயா அது தங்கச்சி மகன், தங்கச்சி மகன்னா வெற்றிவேலா கக்கன். எப்படி சொல்றாரு? தங்கச்சி மகன்னா வெற்றிவேலா கக்கன்றப்பல. தங்கச்சி மகனா இருந்தாலும் குற்றவாளி தான். அப்படி நடவடிக்கை எடுக்கிற தலைவன் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை. நீ குற்றவாளியை மறைச்சிட்டு ஒவ்வொரு கொலைகளையும் ஒவ்வொரு குற்ற சம்பவங்களையும் எவனே ஒருத்தனை காட்டி சாட்டி அப்படியே முடிச்சு விட்டு போயிடுற. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல ஈடுபட்ட அத்தனை அதிகாரிகளும் பணி உயர்வு பெற்றிருக்கார்கள். பணி இடமாற்றம் செய்யப்பட்டு பணி உயர்வு பெற்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த தண்டனையும் வழங்கப்படல. இந்த சம்பவத்தில் நேரடியாக நீங்க முதல்வரை வந்து புகார் கூறுறீங்களா? இப்ப நான் இப்ப இவ்வளவு நேரம் என்ன கூறிட்டு இருக்கேன்? காமராஜர் மென்ஷன் பண்ணி பேசும்போது அப்ப நீங்க நேரடியா மறைமுகமா முதல்வரை தானே சொல்றீங்க. இப்ப இவ்வளவு நேரம் அவரை தான் சொல்லிட்டு இருக்கேன். அரசியல் கேள்வி. இப்போ மும்முனை போட்டி தான் நடக்க போகுது. இது உயிர் பிரச்சனை. இதை பேசுவோம். அதை காலையில கூட பேசினேன், நாளைக்கு கூட பேசுவேன். உயிர் பிரச்சனை. நீதி நிலைநாட்டணும். நீ எங்களுக்கு வந்து சொந்த ஒரு பிள்ளை, ஒரு தாய் தன் பிள்ளை இழந்து நிற்கிறா. இந்த வலிக்கு எந்த நிவாரணமும் இந்த உலகத்தில் ஈடுகட்ட முடியாது. தாயின் கண்ணீருக்கு இங்க எவன் வந்து எதை எழுதி கொடுத்து ஈடுகட்டுவீங்க? நீங்க அது பேச்சு கிடையாது. எனக்கு வேண்டியது அவ்வளவு அவசரமா அவனை கூட்டிட்டு போய் அடிச்சு விசாரிக்க சொல்லி உயிர் போகிற அளவுக்கு அடிச்சு விசாரிக்க வேண்டிய நெருக்கடியை கொடுத்தா ஆள் யார்? அதை முதல்ல வெளியில கொண்டு வர அந்த அதிகாரி யார்? வேற என்ன பேசுவாங்க? இதுவரை எல்லா இடத்துலயும் அதான் நடந்திருக்கு. இப்ப தெரியுதா குற்றவாளி யாருன்னு? நீ நியாயவான், எதுக்கு பேரம் பேசுற? எதுக்கு பேரம் பேசுற? என்ன தவறு வேணாலும் செய்யலாம்.
அதுக்கு பணத்தை கொடுத்து சரி பண்ணிடலாம்னு இருந்தால் அது நாடா இருக்குமா சுடுகாடா இருக்குமான்னு பாருங்க. இது ஒரு ஆட்சி முறைதானான்னு பாருங்க. ஒரு ஆட்சி முறைதானா அப்படின்னு பாருங்க. அது வந்து தாய்க்கு மகனுக்கு கொடுக்குறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணுமா? நான் அதை பற்றி கவலைப்படல. நான் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செய்வேன்னு தான் வந்தேன். இப்போ தந்திருக்காங்க, இந்த மேடை போட்டுக்கிட்டு இருக்காங்க, போவேன். இது மாதிரி 100 கேள்வி வச்சிருக்கேன், கேட்பேன். இப்போ நீங்கள் இதை போடுவீங்களானே தெரியலையா? யாரு எப்படி திறப்பாரு? அரசு தானே குற்றம் இழைச்சிருக்கு. அரசின் மிக உயர்ந்த அதிகாரிகள் தான் குற்றம் இழைச்சிருக்காங்க. அரசுக்கே தெரியும். அவர் என்ன பேசுவார்? என்ன பேசுவார்? அவர் பேசுனா அப்புறம் அறநிலைத்துறை அமைச்சரா மீதி இருக்கிற 6 மாசம் இருக்கிறதா இல்லையா? நீங்க அவர் வேலையில் விளைவிக்கிறீங்க. எங்க அம்மாவை பார்க்க வர மாட்டாளா? இது எப்படி இருக்குது? தம்பி இறந்தா என் அம்மா வந்து கேட்க மாட்டாளா? இதெல்லாமா ஒரு கேள்வி? பக்கத்து ஊர்ல இருக்கா, இங்க ஒரு தம்பி இறந்துருக்கான், வந்து பாப்பால, தாய்க்கு தாய் ஆறுதலா நிக்க மாட்டாளா? இதெல்லாம் ஒரு கேள்வியா என்ன?